ரகசியங்களை கட்டி காக்கும் குணமும், எந்த விஷயத்தையும் துணிச்சலோடு எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும், பிறருக்கு உதவும் குணமும், நன்மைகளை பெரிய அளவில் எதிர்பார்க்காத பண்பும் கொண்ட கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால் ஏற்படக்கூடிய பலன்களை முதலில் அறிந்து கொள்வோம். முதல்ல உங்கள் ராசிக்கு இந்த குரு பகவான் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனாதிபதி, லாபாதிபதி. அப்போ அவர் தான் காசு பணம், அவர் தான் லாபத்தை கொடுக்குறவர். தன வாக்கு குடும்பாதிபதி அவர் தான், லாபாதிபதியும் அவர் தான். அப்பேற்பட்டவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கு நட்பு வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார். இதுதான் முதல் விஷயம். அவர் அவருக்கு பகை வீட்டில் இருந்தாலுமே அவர் உங்களுக்கு நட்பு வீட்டில் அமர்ந்திருக்கின்றார். சுக்கிரன் சனி பகவானுக்கு நட்பு, அந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். எல்லாத்தையும் விட இந்த வட்டம் பெரிய விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, வலிமையான உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கின்றார். அப்போ ஆட்சி பவர் உங்ககிட்ட கையில் நிற்குது. உங்ககிட்ட அந்த இருக்கக்கூடிய பவர் அவரோடு ப்ளஸ் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் கிடைக்கிறப்ப ராஜா தான், கிங். அந்த அளவுக்கு இந்த வட்டம் உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறது. அப்போ 2ஆம் இடத்துக்கு சொந்தக்காரராகிய குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது தன வாக்கு குடும்பஸ்தானம் பல்கி பெருகும், யோக பலங்கள் நிறைய கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள். ஏன்னா அவரே லாபாதிபதி. எவ்வளவு முதலீடு செய்தாலும் அவ்வளவுக்கு மேலாக அதிகமாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்ததுக்கும் மேலாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நிம்மதியும் நல்ல தன்மையும் சுப யோகங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது குரு பகவானால் ஏற்படக்கூடிய விஷயம். அதே குரு பகவான் நட்சத்திர ரீதியாக உங்களுக்கு பலன் கொடுக்கணும் இல்லையா? அந்த கணக்குப்படி வரப்ப துவக்கத்தில் சூரிய பகவான் நட்சத்திரமாகிய கார்த்திகை நட்சத்திரத்தின்று பயணிக்கும் பொழுது அந்த சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால, பொதுவாக சனி பகவானுக்கு சூரிய பகவான் பகைவன். ஆனால் அவர் எதிரெதிரே நின்று உங்களை பார்க்கக்கூடிய காரணத்தினால ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். பெரிய அளவில் பிரச்சனைகள் கிடையாது. சுப யோகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். என்ன பிளான் போட்டாலும் அந்த பிளான்லாம் உங்களுக்கு சக்ஸஸாக வரும். அவ்வளோ ஒரு பெரிய லாபத்தை குரு பகவான் முதல்ல கொடுப்பார். வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள், சுபத்தன்மைகள், எதிர்பாராத திருப்பங்கள், இவையற்றையெல்லாம் குரு பகவான் மகிழ்ச்சியாக மங்களகரமாக கொடுப்பார். அடுத்து சந்திரன் நட்சத்திரமாகிய ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. இங்கே தான் கொஞ்சம் கவனம். 6 என்றாலே கடன், நோய், வம்பு வழக்கு கைகோர்த்து வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியற்ற தன்மை நிலவக்கூடிய வாய்ப்பு உண்டு. உடல் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மனம் சார்ந்த விஷயங்களிலும் பிரச்சனை ஏற்படுகிறது. அதனால் சந்திர நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. அடுத்து செவ்வாய் நட்சத்திரமாகிய மிருக நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 3-10க்குரியவர். தொழில் ரீதியாக எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்வோம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு லாபம் கொடுக்கும். தொழில் ரீதியாக இன்னும் பலமான லாபங்கள் கொடுக்கும். பலனை பயனோடு அமைவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதான் ஒவ்வொரு ரீதியாக வரக்கூடிய விஷயம். இதில் முதல்ல யாருக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல தொழிலாளர்கள் எடுப்போம். ஏன்னா லேபர்ஸ் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு. அந்த கணக்குப்படி பார்க்குறப்ப விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, தொழில்துறை சார்ந்த எந்த தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த குருபவனுடைய மாற்றம் துவக்கமே உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்போ நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும். நிறைய வேலைகள் கிடைக்கும். வேலைக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். தடையில்லாத செயல்கள் அனைத்தும் உங்கள் உடல் ரீதியாக ஏற்பட பிரச்சனைலாம் மாறி தடையில்லாத வாழ்க்கை கிடைக்கும். நிம்மதி தன்மை அடைவீர்கள். பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கும். வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் புது புது அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புது வியாபாரத்தை தொடங்கக்கூடிய வாய்ப்புகள், முன்பு இருந்த சுணக்கணைகள்லாம் மாறி வளமான யோகங்களை தரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே வியாபாரிகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு அருமையான வாரம், அருமையான யோகம் இந்த ஆண்டு.
துவக்கமே வந்து எ வெல் பிகின் இஸ் ஹாஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவோம். நல்ல துவக்கம் பாதி வெற்றியை தரும். அந்த கணக்குப்படி கும்பராசி நம்மளே உங்களுக்கு துவக்கம் சூப்பராக அமைகிறது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வேலைப்பளு குறையும். மேலதிகாரிகள் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த பணி மாறுதல்கள் அல்லது பணிச்சுமைகள் குறைந்து நிம்மதியான தன்மைகள் இவையெல்லாம் உங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. பொதுவாக வந்து கும்பராசி என்பதிலே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயமே உடல் சார்ந்த விஷயங்கள் தான். ஏன்னா 6ஆம் இடத்தை சந்திரன் உட்காரும்போது உடலை தான் பார். மனச்சோர்வை முதல்ல கொடுப்பார். அடுத்து தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுதலை தவிர்த்தல் நலம் தரும் சொல்லுவோம். அது கடன் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, தேவையில்லாத விஷயங்களில் தயவு செய்து மூக்கை நுழைக்க வேண்டாம். அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகும். தேவையற்ற உணவுகளையே உட்கொள்வதை தவிர்த்தல் இன்னும் நலம் தரும். அப்போ உடல் நலமும் மனநலமும் சற்று கவனிக்க வேண்டிய விஷயமாக கும்பராசி அன்பர்களுக்கு அமைகிறது. கடன் நோய் வம்பு வழக்குகளில் கவனம் செலுத்துங்கள். கோர்ட்டு கேஸ் இல்லைங்க வியாக்கியானங்கள் இருந்தால் அதையெல்லாம் கவனமாக கையாண்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். கும்பராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியினால் நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவி உறவில் அந்யோன்யமும் பலமும் ஏற்படும். சனி பகவானுக்கு சூரிய பகவான் பகை கிரகமாக இருந்தாலும் நிச்சயமாக நல்ல பலன்களை நிறைய தரப்போகின்றார். அது சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய அந்த ஆவணி மாதத்திலலாம் பார்த்திங்கன்னா கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. புத்திரஸ்தானம் வலுப்பெற இருக்கிறது. குழந்தைகளுக்காக நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய வரும், அல்லது செலவினங்கள் செய்ய வேண்டிய காலகட்டமாக வரும். அது சுப செலவாகத்தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம், அதாவது வந்து உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக சுபங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சுகமாக கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். தொழில் சார்ந்த பெண்களுக்கும், லேபராக வேலை பார்த்துட்டு இருக்க எல்லா பெண்களுக்குமே இந்த ஆண்டு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். புது புது முயற்சிகளை கையாண்டால் நல்ல பலன்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நுணுக்கங்கள் நிறைய கிடைக்கும். அதிகார தோரணையில் உள்ள பெண்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. கமாண்டிங் போஸ்ட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து அதாவது எதையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வல்லமை குரு பகவான் கொடுக்க காத்திருக்கின்றார். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே இந்த ஆண்டு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான். புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்க்கவங்களுக்கெல்லாம் அந்த யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஒரே விஷயம், வயிறு சார்ந்த விஷயங்கள், உள் உறுப்புகள் சற்று பாதிக்கப்படும். குறிப்பாக இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. உடலில் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக செலுத்துங்க. அதுமாதிரி தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. உடல் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அதை கூட பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்னு வர்றப்போ பார்த்திங்கன்னா உடல் கொஞ்சம் பாதித்தா மனம் பாதிச்சிடும். அப்போ உடலும் சந்திரன் வந்து மனோகாரகன். அப்போ உடலும் மனதையும் கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கன்னா நல்ல யோகம் உண்டு. இந்த வருஷம் மிகப்பெரிய லாபம் என்னன்னு சொன்னால், கலைத்துறை சார்ந்த ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அதே மாதிரி இந்த கலைத்துறை மாற்றும் இல்லாமல் எழுத்துத்துறை, கமிஷன் ஏஜென்ட் சம்மந்தப்பட்டவங்க, பங்குச்சந்தை சம்மந்தப்பட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வட்டம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. பலன்கள் நிறைய கிடைக்கிறதுனால அதை பத்திரமாக பாதுகாத்தீங்கன்னா வருங்காலகட்டங்களில் இன்னும் நல்ல லாபம் கிடைக்க போகுது. என்ன இந்த குரு பயிற்சி போய் அடுத்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பலன் ரெட்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. அந்த பலனை நீங்கள் முழுமையாக அடைவதற்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. நம்ம சொன்ன சிம்பிளான விஷயந்தான்.
முதல்ல ஆரம்ப காலகட்டங்களில் துவக்கத்தில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போயிடுது. உடல் சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதுமே சுபமான பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக இருக்கிறங்க. நவ கிரகங்களை வழிபாடு செய்யுங்க. குறிப்பாக உங்கள் ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சமாளிக்கிறதுக்கான மன தைரியத்தை இந்த ஆண்டு முழுவதுமே அவர் ராசியிலே அமர்ந்து உங்களுக்கு தரப்போகிறார். அதனால் குரு பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள், சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். இது ஒரே ஒரு இடம் சொல்லணும்னா, தேனி மாவட்டத்தில் குச்சனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே சுயம்புவாக சனீஸ்வர பகவான் எழுந்தருளி இருக்கின்றார். அவரை வழிபாடு பண்ணுங்கள். அவருக்கு பக்கத்திலே குரு பகவான் வடகுருவாக அமர்ந்திருக்கின்றார். 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிறது, அந்த இடத்துல இருக்கிறாங்க. அதனால் வடகுருவில் உள்ள குரு பகவானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு பலனுள்ள ஆண்டாக, யோகமுள்ள ஆண்டாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.